திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 76ஆம் ரகசியம். நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. சாமி, இது குருவிடம் சீடப் பெண் ஒருத்தி செலுத்திய பக்தி கதை என்று கூற ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். இந்த பெண் திருக்கண்ணபுரத்தில் பிறந்து திருவரங்கத்தில் குடியேறியவள். அதனால் இவளை கணபுரத்தாள் என்று அழைத்தார்கள் ஊர் மக்கள். திருவரங்கத்தில் குருவின் மடத்திற்கு வாசல் தெளிப்பது, கோலம் போடுவது என்று தன்னால் ஆன தொண்டுகளை செய்து குரு கூறும் ஆழ்வார் பாசுரங்களையும் நல் உபதேசங்களையும் கேட்பாள். ஒரு நாள் குருவும் சீடர்களும் திருவெள்ளரை புறப்பட்டார்கள். இந்த குழுவில் கணபுரத்தாளும் இருந்தாள். திருவெள்ளரை பெருமாளை சேவித்துவிட்டு திருவரங்கம் திரும்பும் போது மாலை நேரமாகிவிட்டது. காவிரியில் நீர் வேகமாக சென்று கொண்டிருந்தது. வானம் மப்பும் மந்தாரமுமாக மழை வரும் போல இருந்தது. காவிரியை இரவிற்குள் கடக்க வேண்டும். ஓடக்காரர்கள் யாருமில்லை. ஒரே ஒரு பரிசல் மட்டும் கண்ணில் தெரிந்தது. அருகில் பரிசல்காரரும் இருந்தார். குருவும் சீடர்களும் கணபுரத்தாளும் ஏறிக்கொண்டார்கள். பரிசில் காவிரியின் அலைகளில் சென்று கொண்டிருந்தது. வானம் இருட்டிக்கொண்டு இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது. பரிசிலை ஓட்டுபவர் பதைத்து, சாமி, பரிசிலை செலுத்துவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது காவிரியின் வெள்ளம் அதிகமானது. பரிசில் திக்கு தெரியாமல் தத்தளித்தது. பரிசல்காரன் பரிசல் கனத்தால் நீரில் அமுங்கிவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. நன்கு நீந்த தெரிந்தவர்கள் ஓரிருவர் பரிசிலை விட்டு இறங்கினால் பரிசில் தப்பிக்கும். இல்லை, எல்லோரும் காவிரியில் மூழ்கி அமிழ்ந்து போவோம் என்று படபடப்புடன் எச்சரித்தான். யாரும் இறங்க முன்வரவில்லை. கடைசி எச்சரிக்கையாக, யாராவது ஒருவராவது நீரில் குதித்தால் நான் பரிசிலை பத்திரமாக கரை சேர்ப்பேன் என்றான் பரிசல்காரன். அப்போது கணபுரத்தாள் பரிசல்காரனை பார்த்து, தாம் 100 வயது நலமுடன் வாழ்வீர்கள். எங்கள் குருவை பத்திரமாக கரையில் சேர்த்து விடுங்கள் என்று கூறிவிட்டு காவிரி நதியில் தொப்பென்று குதித்தாள். எல்லோரும் ஆச்சரியமாக அவளை பார்த்தார்கள். பரிசில் ஒரு வழியாக கரை சேர்ந்தது. கரை இறங்கிய குரு நீரில் குதித்த அந்த பெண் என்ன ஆனாள், பாவம், நமக்காக விழுந்தாளே, என்ன பாடுபடுகிறாளோ என்ற புலம்பல் அந்த பெண்ணின் செவியில் விழுந்தது. சாமி, நான் இங்கே இந்த மேட்டில் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று குரல் கொடுத்தாள் கணபுரத்தாள். குருவிற்கு ஆச்சரியம். குரல் வந்த திசையை பார்த்தார். அங்கே அந்த பெண் கோரை புல் நிறைந்த மேட்டில் இருந்தாள். குரு அந்த பரிசல்காரனை அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னார். பரிசில் ஓட்டியும் விரைந்து கணபுரத்தாளை பத்திரமாக கரை சேர்த்தான். குரு சந்தோஷமாக, ஒரு மேடு உனக்கு கிடைக்க நீயும் பிழைத்தாய், ஆச்சரியம் என்றார். அந்த பெண் குருவை வணங்கி, சாமி, அந்த ஆற்றில் மூழ்கிவிடாமல் அங்கு கோரை மேடாய் இருந்தது தாங்களன்றோ என்றாள். குருவிடம் உள்ள உனது திட நம்பிக்கைதான் உன்னை காத்தது என்று அவளை ஆசீர்வதித்தார். சாமி, குருவே எல்லாமுமாக எண்ணி அவர் நலனுக்காக தன் உயிரையும் துச்சமாக மதித்த கணபுரத்தாள் எங்கே, நான் எங்கே? ஆதலால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், குழந்தாய், உங்கள் ஊர் மதுரகவி ஆழ்வார்தான் குருபக்திக்கு எடுத்துக்காட்டு. கண்ணினுன் சிறு தாம்பில் குருவின் பெயரை நாவினால் நவிற்று இன்பம் எய்தி அவருடைய பொன்னடி மெய்மை உணர்ந்து எனக்கு தேவுமற்றறியேன் எல்லாம் சடகோபனே. அதனால் அவருடைய திருவாய் மொழியை இன்னிசையுடன் பாடுவதே என் பொழுதுபோக்கு. நம்மாழ்வாரின் புகழை 7 ஜென்மத்திற்கும் நான் பாடிக்கொண்டிருப்பேன். எனக்கு அருள் புரிந்தவர் அவரே என்கிறார். அவரிடம்தான் நாங்கள் எல்லோரும் கற்றோம் என்றார். மிக அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். அப்போது உடையவர், குழந்தாய், ஒரு குலசேகர ஆழ்வார் பாசுரம் கூறுகிறேன் கேள் என்றார். செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவால். அதாவது, நெருப்பிற்கு பக்கம் தாமரையை வைத்தால் அந்த வெப்பத்திற்கு தாமரை மலராது. அதற்கு சூரியனுடைய வெப்பம்தான் தேவை. அதே தாமரையை குளத்திலிருந்து எடுத்து நிலத்தில் போட்டால் சூரியனால் மலர்த்த முடியாது.
குளத்தின் தண்ணீரும் தாமரைக்கு அவசியம். நமக்கு ஞானம் கொடுத்து மலர்த்துபவர் சூரியனை போன்ற நாராயணன். தாமரை மலருக்கு தண்ணீரின் சம்பந்தம் எப்படி தேவையோ அதே போல நமக்கு ஆச்சாரியன் சம்பந்தம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்றார். அந்த பெண்ணின் முகம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. பக்கத்தில் இருந்த சிஷ்யர், பெண்ணே, குருபக்தி இருந்தால் கடுமையான நீர்ச்சுழியில் அகப்பட்டாலும் சம்சார சுழற்சியில் அகப்பட்டாலும் தப்பித்து விடலாம் என்றார். அந்த பெண் உண்மைதான் என்று கூறிவிட்டு, நீரூகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே என்றாள். நீரூகம் என்றால் தாமரை மலர். 76ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.